வெடி விபத்தில் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு 3 லட்சம் ரூபா நிவாரண நிதி கொடுக்குறாங்க. இதே அது விஷம்னு தெரிஞ்சுமே குடிக்கக்கூடிய கள்ளச்சாராயத்துக்கு ஒரு தமிழ்நாடு அரசு 10 லட்ச ரூபா கொடுக்குது. இதை ஒரு பிரதான எதிர்க்கட்சிங்க முறையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பொதுவாக இழந்த உயிருக்கு இந்த நிவாரணம் முழுமையான அவங்களுக்கு ஈடாக அது நம்ம கருத முடியாது. இப்போ பேரிடர் மேலாண்மையில் இப்போ நான் அமைச்சராக அம்மா புண்ணியத்தில் புரட்சி தமிழ் எடப்பாடி புண்ணியத்தில் இருந்ததுனால பேரிடர் நிவாரணம் பார்த்திங்கன்னா 4 லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுப்பாங்க. அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து மாநில பேரிடர் நிதியிலிருந்து 4 லட்சம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு நிகழ்வு இருக்கிற போது மத்திய அரசு 2 லட்சம் கொடுப்பாங்க. அப்படியே அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. இப்போ இது போன்ற சம்பவங்களில் பட்டாசு வெடிக்கிறதுலலாம் அவங்க எல்லாருமே ஒரு சாமானிய விளிம்பு நிலை மக்கள். அவங்களுக்கு கருணையோடு அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய வாரிசுதாரர்கள், மனைவிகள், ஏன்னா திடீர்னு ஒரு சம்பவம், இது ஒரு விபத்து. அப்போ அதிலேருந்து அவங்க மீண்டு வரணும்னு சொன்னால் அரசு முழுமையான அளவில் அதில் ஒரு அக்கறை செலுத்தணும். அரசு முழுமையான அக்கறை செலுத்தினதனுடைய அடையாளமாக இந்த நிவாரணம் இல்லை. அதனால் இது நம்ம ஒப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. இது வெடி விபத்தில் இறந்தவர்களுக்கு போதுமானதாக இந்த நிவாரணம் இல்லை. பூரண மதுவிலக்கு இப்போ கூட்டணி கட்சியினரே கையெழுத்துக்காரு. அதுவும் அமைச்சர் நேற்று பதில் சொன்னார்ல, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? சட்டசபையில் அமைச்சர் இது மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார்ல. திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளே அவங்க போராட்டமே நடத்தியிருக்கிறாங்க. கூட்டணி கட்சியே இப்போது தமிழ்நாட்டில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் இது மாதிரி தமிழ்நாடு அரசு சந்திக்காத ஒரு பேரிடியாக எல்லாருடைய தலையிலும் விடிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு அரசு என்ன செய்யணும்? கடந்த ஆண்டு 22 பேர் மரக்காணம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இறந்து போயிட்டாங்க. அப்போ என்ன சொன்னார்? இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், இதில் சிபிசிஐடி விசாரணை நடத்துவோம் அப்படின்னோடனே நாங்கள் சொன்னோம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இது உங்கள் ஆட்சியில் நடந்துச்சு, எங்கள் ஆட்சியில் நடந்ததுன்னு விவாதம் இல்லை. புரட்சி தமிழ் எடப்பாடியார் இருக்கிற போது அது இல்லாது கட்டுப்படுத்தணும் அப்படின்ற முயற்சியில் வெற்றியும் பெற்றார். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்? நீங்கள் நிவாரணம் கொடுக்கறது, விசாரணை பண்ணுறது. கொரோனா காலத்தில் 32 வருவாய் மாவட்டம், இப்போ 38 வருவாய் மாவட்டம். அப்போ மருந்து கூட இல்லை, தடுப்பூசி கூட இல்லை. அப்போ முதலமைச்சராக புரட்சி தமிழ் எடப்பாடி என்ன செஞ்சார்? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேராக போனார். சிவகங்கை கூட நம்மளுடைய செந்தில்நாதனுடைய தலைமையில் நேரடியாக விவசாயிகள், மகளிர்கள், உங்களை மாதிரி நிருபர்கள்லாம் பார்த்து தைரியமாக இருங்க, தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே இலவசமாக விலையில்லாமல் தடுப்பூசி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் சொன்னார், ஆறுதல் சொன்னார். அப்போ மக்கள் உயிரை நம்ம உயிராக நினச்சி அவர் நேசித்தார். அதனால தான் மக்கள் எல்லோரும் இப்போயும் அவரை முதலமைச்சராக வரணும்னு பேசுகிறாங்க. இப்போது முதல் ஆளாக காவல்துறை இல்லை, உளவுத்துறை இல்லை, வருவாய்த்துறை இல்லை, மக்கள் நல்வாழ்வுத்துறை கையில் இல்லை. ஆனால் மனசில் மனித நேயம் இருந்தது. முதல் ஆளாக போய் பார்த்தார், ஆறுதல் சொன்னார். அந்த குழந்தைகளுடைய கல்வி செலவை அதிமுகவே ஏற்றுக்கிறோம், அதிமுக அரசு இல்லை கட்சி ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதை பார்த்து தான் முதலமைச்சரே அறிவித்தார். நாங்கள் என்ன கேட்குறோம்? 65 பேருன்றாங்க நேற்று நிலைமை, இன்றைக்கி எத்தனைன்னு தெரியல. இப்போ உங்கள்கிட்ட பேட்டி முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியல. தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதை போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் கூட சொல்கிறதுக்கு அவருக்கு மனசு வரலன்னு சொன்னால் அவர் உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருக்கிறாரான்றத உங்களுக்கே தீர்ப்புக்கே நான் விட்டுறேன். அதனால் இது என்னென்னா ஒரு பாரபட்சமான மக்கள் மீது அக்கறை இல்லாத, ஏன்னா அவங்க நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், 8 கட்சி கூட்டணி வச்சு அதில் மக்கள் நீதி மையம் 9 கட்சி கூட்டணி வச்சு ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருக்காங்க. அதனால் தமிழகத்துடைய அரசியல் வரலாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. உச்சத்தில் இருக்கிறவங்க கீழே வர்றதும், கீழே இருக்கிறவங்க மேலே போகிறதும். அதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் சொன்னார், சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கும், காலச்சக்கரம். கீழே இருப்பவர் மேலே செல்வதும், மேலே இருப்பவர் கீழே செல்வதும் ஒன்றும் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிதல்ல. 3 வருட திமுக ஆட்சி எப்படி சார்? அதுக்கு மக்களுடைய மதிப்பெண் 0. அவங்களுடைய ராஜ்யத்துக்கு, திமுகவுடைய ராஜ்யத்துக்கு மக்கள் அளித்த 0. ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா காவல்துறை, உள்துறை மானிய கோரிக்கையில் எங்களெல்லாம் குண்டு கட்டாக தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு சர்வாதிகார போக்கில் இப்போ கள்ளக்குறிச்சியில் அதனுடைய எங்களை பதிய விடணும்ல. நாங்கள் 55 விதின்னா அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்ததில் எங்கள் பொதுச் செயலாளருடைய உத்தரவின் பேரில், எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவின் பேரில் கொறடா கடிதம் கொடுக்குறார் சபாநாயகர்கிட்ட. விதியில் இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க.
சரி 56 அவையை ஒத்தி வைத்துட்டு பல முறை நம்ம வந்து கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுருக்கிறோம். இதுக்கு பல உதாரணங்கள் சட்டசபையில் பதிவு இருக்குது. சபாநாயகருக்கு நல்லா தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும், அவை முன்னோருக்கும் தெரியும். அவங்களுக்கு என்ன, பொதுச் செயலாளர் எடுத்து வச்சு வாதத்தை எடுத்து வச்சு ஆதாரபூர்வமாக சொல்லிட்டா அது இன்னும் வந்து உலகத்தில் எல்லாருடைய கவனத்தை பெற்றுடும். அதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை, அதனால் அவங்க பேச விட மாட்டாங்க. இப்போ எந்த விதியில் நான் இங்கே என்ன கேட்குறோம், மக்களுடைய உயிர் பிரச்சனை. பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், மக்களுடைய உயிர் பிரச்சனையை விட வேறு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போது கேள்வி நேரம் முக்கியம், மாற்று கருத்து இல்லை எங்களுக்கு, அதை விட இது ஒரு முக்கியன்றது. அப்போ எந்த விதியிலன்னா எங்களுடைய தலை விதி, அதனால் அங்கே உட்காந்து இது மாதிரி எதிர்பார்க்க வேண்டியது. 55 கொடுத்தாலும் எடுக்க மாட்டேறீங்க, 56 கொடுத்தாலும் எடுக்க மாட்டேறீங்க. எந்த விதியில் பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்னத்தை சொல்கிறது? அப்போ நீங்கள் எங்களை பேச விடக்கூடாதுன்னு நினச்சிட்ருங்க. நேற்று மானிய கோரிக்கையில், உள்துறை மானிய கோரிக்கையில் எதிர்க்கட்சி தலைவர் பதிவு பண்ணணுமா வேண்டாம், எங்களை தூக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஜனநாயகத்தினுடைய குரல் வேலை. அதனால தான் சொல்கிறோம், சட்டமன்றம் செத்து போச்சு. இந்த 3 ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள் கடத்தல், மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு தலை விரித்து ஆடுது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு நல்ல பாடத்தை போட்டுவாங்க. இந்த மக்களவைத் தேர்தலோட முடிவுகளை எப்படி சார் பார்க்குறீங்க? மக்களவைத் தேர்தல் முடிவு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு இன்னும் நம்பர்ஸில் எங்களுக்கு கொடுத்துருந்தா நாங்கள் இன்னும் உற்சாகமாகவும் நம்பிக்கையோடும் பணியாற்றுவதற்கு. ஏன்னா பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் 40 சட்டமன்ற தொகுதிகளிலும் சென்று இந்த நாட்டுடைய நிலைமையை தோலுரித்து காட்டினாங்க. எங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கல, ஆனால் வாக்கு வங்கி உயர்ந்திருப்பது எங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். ஆனால் இன்னும் அது போதுமானதாக இல்லை. இன்னும் வந்து களத்தில் வந்து எங்களுக்கு நம்பர் இருந்தால் தான் எங்களுடைய கோரிக்கையை, தமிழ்நாட்டுடைய கோரிக்கையை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, பாலாறு எல்லாமே நம்ம இன்றைக்கி சொல்லணும்ல. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுறோன்றாங்க, பாலாறில் கட்டுறேன்னு அறிவிக்கிறாங்க, காவேரியில் மேகதாதுல கட்டுறாங்க. இது யார் கேட்குறது? முதலமைச்சர் கேட்க மாட்டுறாரு. ஏன்னா அவர் கூட்டணி வந்து இதாகிடும். பொதுச்செயலாளர் கேட்குறாரு. அவருக்கு அவருடைய குரல் வலிமை அடையணும்னா நம்பர்ஸ் வேணும்ல, எம்பி நம்பர்ஸு. கடைசி இப்போ சிவகங்கையில் இவர் போயிருந்தாருன்னா செந்தில்நாதன் எல்லாத்தையும் இவங்கெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவார். எல்லாரும் சொல்ல ஒரு துடிப்பு மிக்க இளைஞர். ஏற்கனவே கார்த்திகை இருந்து எண்ணத்தை சாதித்தார், இப்போ எண்ணத்தை சாதிக்க போகிறாரு. ஏற்கனவே போய் அங்கே தலையாட்டி பொம்மையாக தான் இருந்தாங்க, இப்போயும் போய் பொம்மையாக தான் இருக்க போகிறாங்க. 22 நாட்கள் இவர் தான் எம்பியாக இருந்தார். 22 நாட்கள் முடக்குனாங்க. பொதுச்செயலாளர் கூப்பிட்டு சொன்னார், காவேரி இஷ்யூவில் உடனடியாக காவேரி ஒழுங்காற்று ஆணையம் அமைக்கணும். உடனே இவங்க போராட்டம் பண்ணாங்க, அமைச்சு கொடுத்தாங்களா, உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றினாங்களா? அது மாதிரி இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்களா? எதுவுமே செய்யலை. அதனால தான் என்ன, பல எம்பி கேண்டிடேட்டை மாற்றிட்டாங்க அவங்க. நல்லது. அதனால் வரக்கூடிய காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காலம். 26 அதிமுக ஆட்சி வந்தால் மதுவிலக்கு கொள்கை 2 கேள்வி கேட்கன்னு சொல்லி நீங்கள் 5 கேள்வி கேட்க 2 கேள்விக்கு மார்க் போடுங்க. சிதம்பரம் சைக்கிள் தலைமுறைன்னு சொல்கிறாரா சார்? 2-3 கம்பெனி இப்போ தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்குது, அதுதான் சொல்கிறோம். இப்போ தான் இது மாதிரி சொல்லணும், உண்மையை சொல்லணும். நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அது சொன்னால் தான் அந்த அரசுக்கு நம்ம என்ன நிலைமையில் இருக்கோன்னு தெரியும். நாங்கள் சொன்னால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்கிறாங்க, எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க. செந்தில்நாதன் சொன்னால் எதிர்கட்சி எம்எல்ஏ சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கும்போது சொன்னால் தானே அவங்களுக்கு உரைக்கும். நாங்கள் சொல்கிறதும் உரைக்கும், அவங்க சொல்கிறதும் ரொம்ப உரைக்கும்.